ஹாய் வியூவர்ஸ், பிபிஎலோட எல்லா மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 31வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜனவரி 11 சனிக்கிழமை மத்தியானம் 2:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம ஊர் டைம் படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க, யார் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா 2-3 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரனும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ சந்திரனும் குருவும் சேர்ந்த யாருக்கு வந்து நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும், சனியை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். யாருக்கு வந்து மைனஸாக வந்து இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா சுக்கிரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்கும். நம்ம அதுபடி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா கிறிஸ் லின் ஒரு 20 ரன் வந்து அடிப்பார். அடுத்து டிஆர்சி ஷாட்டு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அது ஜே பெத்தர்லண்ட் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓப்போக்கு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அலெக்ஸ் ரோஸு ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். நெக்ஸ்ட் ஜேமி ஓவர்டன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜே பேஸ்லி ஒரு 20 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து ஹென்ரி த்ரோன்டன் அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்குது, ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பென் டக்கட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரான் பாய்ஸு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாயிட் போப்போ அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹீட்டில் வந்து பார்த்தோம்னா ஜே உட்டு அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா காலின் மொன்ரோ அவர் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாதன் மெக்ஸின் அவரும் வந்து 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அவருக்கு வந்து பவுலிங் கொடுத்தாங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேட் ரென்ஸா அவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து எம் பிரியாண்ட்டு ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டாம் அஸ்லூப்பு அவரும் பார்த்தீங்கன்னா 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து எம் நேசர் ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சேவியர் பேட்லெட்டு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மிச்சல் சப்சன் ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே வந்து போகலாம். லாஸ்ட்டாக மேத்யூ கின்மன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையுமே யார் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் டி ஷாட் போப், ஜேமி ஓவர்டன், ஹென்ரி த்ரோன்டன், லாயிட் போப், காலின் முன்ரோ, நாதன் மெக்ஸ்வெனி, எம் பிரியாண்ட், டி அல்சோப், ஸ்பென்சர் ஜான்சன், சேவியர் பேட்லெட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் காலின் முன்ரோ, நாதன் மெக்ஸ்வெனி, ஹென்ரி த்ரோன்டன் இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.